அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்விரான்மெண்டல் சயின்டிஸ்ட் போஸ்ட்டுக்கான சிலபஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது டிஎன்பிஎஸ்சி சிடிஎஸ்சி நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான சிலபஸ் என்ன, அதாவது பிஜி டிகிரி ஸ்டாண்டர்டினுடைய சிலபஸ் என்ன, இந்த சிலபஸை படித்தா என்விரான்மெண்டல் சயின்டிஸ்ட் ஆகிடலாமா, சிலபஸ் எப்படி இருக்குது, டஃப்பாக இருக்குதா, இந்த சிலபஸ் கெமிஸ்ட்ரி ஓரியன்டாக இருக்குதா, எப்படி அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க, 10 யூனிட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு யூனிட்ஸ்லையும் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த பிஜி டிகிரி ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் சயின்ஸ் படித்தவங்களுக்கும் அதே சிலபஸ் தான், பயாலஜி குரூப் எடுத்தவங்களுக்கும் அதே சிலபஸ் தான், கெமிஸ்ட்ரி படித்தவங்களுக்கும் அதே சிலபஸ் தான். அதில் 10 யூனிட்ஸ் இருக்குது. அப்போ கெமிஸ்ட்ரி ஓரியன்டாக வருதா அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். யூனிட் 1, அதாவது என்விரான்மெண்டல் சயின்டிஸ்ட்ங்கிறதுனால எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி கொடுத்துக்கிறாங்க. இதில் இன்ட்ரோடக்ஷன் டு என்விரான்மெண்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 30 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. என்விரான்மெண்ட்டை பற்றி அங்கே சிலபஸ் கொடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த அட்மாஸ்பியர், ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், அதுக்கப்புறமா இந்த ஃபுட் செயின், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஈக்கோலாஜிக்கல் சக்சஷன், பிரைமரி அண்ட் செகண்டரி சக்சஷன், அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த சாயில் அண்ட் மினரல் ரிசோர்ஸஸ், அதுக்கப்புறமா இந்த எனர்ஜி ரிசோர்ஸஸ். ஸோ இது எல்லாமே இந்த என்விரான்மெண்ட்டை பேஸ் பண்ணி வரக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துக்கிறாங்க. அப்போ இதை படிக்கணும் அப்படின்னாச்சுன்னா என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரி இருக்கு இல்லையா, ஸோ அதை கண்டிப்பாக நீங்கள் படித்தாகணும். ஸோ இதில் உள்ள எல்லாத்தையுமே நீங்கள் தரவு பண்ண வேண்டியது வரும். அடுத்தபடியாக என்விரான்மெண்டல் பொல்யூஷன், அதே என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரியிலேயே உங்களுக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாமே வந்துடும். என்விரான்மெண்டல் பொல்யூஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ இதுக்கும் ஒவ்வொரு புக்ஸ் இருக்கும். என்விரான்மெண்டல் இன்ட்ரோடக்ஷன் டு என்விரான்மெண்ட், என்விரான்மெண்டல் பொல்யூஷனுக்குன்னே தனியாக புக்ஸ் இருக்கும். அதாவது பொல்யூஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் இருக்குது பாருங்கள், ஸோ அதுக்குன்னு தனியாக புக்ஸ் இருக்கும். அதை புக்கு வாங்கி படிக்கணும் இந்த சிலபஸை கவர் பண்ணுறதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா பொல்யூஷன், பொல்யூட்டன், அதுக்கப்புறமா இந்த ஸ்க்ரப்பர்ஸ், வெட், ட்ரை, வென்டூரி, கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர், நாய்ஸ் பொல்யூஷன், இது வந்து ஏர் பொல்யூஷன் இருக்குது. சரிங்களா, அதுக்கப்புறமா வேறு என்ன பொல்யூஷன் இருக்குது, இதில் இந்த வாட்டர் பொல்யூஷன் இருக்குது. சரிங்களா, அப்படி இந்த என்விரான்மெண்டல் பொல்யூஷனை பேஸ் பண்ணி நிறைய டாபிக்ஸ் இதில் வச்சுக்கிறாங்க. அப்போ இது எல்லாத்தையும் கண்டிப்பாக இதை தரவு பண்ணாதான் 30 கொஸ்டின்ஸ் இருக்குது. அப்போ இதில் ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா, எல்லாத்தையுமே தரவு பண்ணணும். அதாவது டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் எல்லா டாபிக்ஸ்லேருந்தே கொஸ்டின்ஸ் எடுப்பாங்க. எந்த டாபிக்ஸுமே விட முடியாது. எல்லா டாபிக்ஸுமே கவர் பண்ணி தான் இதில் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஹெவி மெட்டல் பொல்யூஷன்ஸ் இதில் வந்துட்டு இருக்குது. சரிங்களா, அதே போல் இந்த ஏர் பொல்யூஷனுமே இதில் கொடுத்துக்கிறாங்க. ஓசோன் லேயர் டிப்ளீஷன், க்ரீன் ஹவுஸ் கேஸஸ், கிளைமேட்டிக் சேஞ்சஸ். ஆனால் சிலபஸ் நிறைய இருக்க மாதிரி தெரியுது. ஆனால் எல்லாமே ஸ்மால் டாபிக்ஸ் தான். சரி, நீங்கள் லைட்டாக இது எல்லாத்தையுமே கோத்ரூ பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இந்த 30 கொஸ்டின்ஸை அட்டன் பண்ணிடலாம். அடுத்தபடியாக யூனிட் 3 பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் லெஜிஸ்லேஷன், பாலிசிஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ். அதாவது இது வந்துட்டு இந்த என்விரான்மெண்டல் லாஸை பேஸ் பண்ணி இந்த யூனிட் 3 இருக்குது. பாலிசிஸ், ஸ்டாண்டர்ட்ஸ், நிறைய ஆர்டிகிள்ஸ் கொடுத்துக்கிறாங்க. இந்த என்விரான்மெண்டல் பற்றிய இந்த ஆர்டிகிள்ஸ் நிறையா இருக்குது. ஏன்னா இந்த ஆர்டிகிள் 48A, 51A, ஆர்டிகிள் 21, மேஜர் இந்தியன் என்விரான்மெண்டல் லெஜிஸ்லேஷன், வாட்டர் ஆக்ட், ஸோ இந்த மாதிரி நிறையா இந்த பாலிசிஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது இதில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்விரான்மெண்டல் ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன, ட்ரிங்கிங் வாட்டர் ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன, டிஸ்சார்ஜ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் எஃப்ளூயன்ஸ் இன்டு இன்லேண்ட், இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு எந்த மாதிரியான அந்த கழிவு நீரை வெளியேற்றணும், இந்த மாதிரியான டாபிக்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துக்கிறாங்க. என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட், ஸ்க்ரீனிங், ஸ்கோப்பிங், பப்ளிக் கன்சல்டேஷன், மெத்தடாலஜிஸ், ஸோ இது எல்லாமே இந்த யூனிட் 3ல் வருது. என்விரான்மெண்டல் லெஜிஸ்லேஷன். அப்போ ஃபஸ்ட்டு 3 யூனிட்டுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக என்விரான்மெண்டல் ஓரியன்ட். அப்போ இதில் கெமிஸ்ட்ரி ஓரியன்ட் எதுவுமே வரல. இந்த 3 யூனிட்டுமே என்விரான்மெண்டல் பேஸ் பண்ணுறது தான். அதாவது ஃபஸ்ட்டு யூனிட் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன், அடுத்தபடியாக பொல்யூஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட், அடுத்தபடியாக இந்த லாஸ், லெஜிஸ்லேஷன், என்னென்ன பாலிசிஸ், ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன, ஸோ இது எல்லாமே யூனிட் 3ல் வந்துடுது. அடுத்தபடியாக
இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன். அப்போ இதில் நிறையா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் வருது. யூவி விசிபிள், அது வருமா ஐஆர், ஏஏஎஸ், அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஐசிபி, ஓஇஎஸ், எக்ஸ்எஃப்எஸ், செம், டெம், அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா குரோமோட்டோகிராமிக் டெக்னிக்ஸ் இருக்குது, டிஎல்சி, ஹெச்பிஎல்சி, ஜிசி, அதுக்கப்புறமா எலக்ட்ரோ கெமிக்கல் டெக்னிக்ஸ் இதில் கொடுத்துக்கிறாங்க. பேசிக் பிரின்சிபல்ஸ், வோல்டாமெட்ரி, டர்பிடிமெட்ரி, நெஃப்ளோமெட்ரி. அப்போ இந்த யூனிட்டை நீங்கள் ஈஸியாக படிச்சிருவீங்க, ஏற்கனவே இது எல்லாமே படிச்சிருப்பீங்க. ஸோ இதில் வந்துட்டு ஈஸியாக தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இப்போ யூனிட் 4 ஈஸி. இப்போ என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரி எடுத்தவங்களுக்கு என்விரான்மெண்டல் அந்த ஃபஸ்ட்டு 3 யூனிட்ஸுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது கூட இந்த யூனிட் 4மே அவங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக தான் இருக்கும். யூனிட் 4 கவர் பண்ணிடலாம். அடுத்தபடி அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி. ஸோ இதுலேயும் 30 கொஸ்டின்ஸ் இருக்குது, இதுலேயும் 30 கொஸ்டின்ஸ் இருக்குது. அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரியில் 30 கொஸ்டின்ஸ். ஸோ இதுவுமே நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடுவீங்க. டைட்ரிமெட்ரிக் அனாலிசிஸ், அதுக்கப்புறமா இதில் பார்த்தீங்கன்னா இந்த கிராவியோமெட்ரிக் அனாலிசிஸ் இருக்குது, கோ ப்ரெசிபிட்டேஷன், போஸ்ட் ப்ரெசிபிட்டேஷன், அதுக்கப்புறமா இந்த சாம்பிளிங் டெக்னிக்ஸ் இதில் கொடுத்துக்கிறாங்க. அடுத்தபடி டிட்டர்மினேஷன் ஆஃப் கார்பனேட், பைகார்பனேட், சல்ஃபைட்ஸ், குளோரைட்ஸ், நைட்ரைட்ஸ், ஃப்ளோரைட்ஸ். அப்போ இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறது, வாட்டரில் எவ்வளோ இருக்குது, லேண்டில் எவ்வளோ இருக்குது. ஸோ அதை கண்டுபிடிக்கிறது தான் இந்த அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி. அப்போ இது எல்லாமே இந்த பயாலஜிக்கல் எவலுவேஷன் ஆஃப் வாட்டர், டிசால்வ்ட் ஆக்சிஜன், பிஓடி, சிஓடி. ஸோ இது எல்லாமே இந்த யூனிட் 5ல் வருது. அப்போ இதையும் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம், ஈஸியாக நீங்கள் இதை லேர்ன் பண்ணிக்கிடலாம். அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி 30 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அடுத்தபடியாக என்விரான்மெண்டல் பயாலஜி. இப்போ என்விரான்மெண்டல் பயாலஜி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக படித்தே ஆகணும். 10 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அப்போ கண்டிப்பாக கெமிஸ்ட்ரி ஓரியன்டாகவே இருக்காது, பயாலஜி சம்மந்தமானது. என்விரான்மெண்டல் பயாலஜி இருக்குல்லையா, அப்போ இதில் பிசியாலஜி, அடுத்தபடியாக ஃபோட்டோசிந்தசிஸ், ஃபோட்டோலிசிஸ், கார்பன் ஃபிக்சேஷன், இதெல்லாம் ஓரளவு நீங்கள் படிச்சிடலாம். இல்லை நைட்ரஜன் ஃபிக்சேஷன் இருக்குது. ஸோ இது எல்லாமே ஈஸி தான். அடுத்தபடியாக பயோடைவர்சிட்டி அண்ட் இட்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன், பொல்யூஷன் இண்டிகேட்டர் ஆர்கானிசம், லாஸ் ஆஃப் தெர்மோடைனாமிக்ஸ், அடுத்தபடியாக மைக்ரேஷன் ஆஃப் ஃபிஷஸ், பேர்ட்ஸ், மேமல்ஸ். இது எல்லாமே இந்த பயாலஜி, என்விரான்மெண்டல் பயாலஜியை பேஸ் பண்ணது 10 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இப்போ இதை கொஞ்சம் லேர்ன் பண்ண வேண்டியது இருக்கும். கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் இதை கொஞ்சம் லேர்ன் பண்ண வேண்டியது இருக்கும். அடுத்தபடியாக பயோ கெமிஸ்ட்ரி ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் பொல்யூஷன், இங்கேயும் 10 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இது வந்து யூனிட் 7. இது பாருங்கள், பொல்யூஷன் அண்ட் பயோ கெமிஸ்ட்ரி, டிஸ்ட்ரப்ஷன் ஆஃப் பயோகெமிக்கல் பாத்வேஸ் பை பொல்யூட்டன்ஸ்னால இந்த பயோகெமிக்கல் பாத்வே எப்படி டிஸ்டர்ப் ஆகுது அப்படிங்கிறது. கார்சினோஜென்ஸ் அண்ட் என்விரான்மெண்டல் பொல்யூஷன், அதுபோல் டைப்ஸ் ஆஃப் கார்சினோஜென்ஸ் கொடுத்துக்கிறாங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஹெவி மெட்டல் டாக்ஸிசிட்டி, என்னென்ன மெட்டல்ஸ் நம்மளுடைய பாடியை அஃபெக்ட் பண்ணுது. ஸோ அதை இதில் நிறைய கொடுத்துக்கிறாங்க. ரோல் ஆஃப் பிளட் டெஸ்ட் இன் டிடெக்டிங் பொல்யூட்டன் எக்ஸ்போஷர். இது எல்லாமே பயோகெமிஸ்ட்ரி ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் பொல்யூஷன்ஸ். இதுவுமே எல்லாமே நியூ டாப்பிக்காக தான் இருக்கும். இதுவும் நீங்கள் வந்து லேர்ன் பண்ண வேண்டியது வரும். அடுத்தபடியாக யூனிட் 8, இதுவும் பாருங்கள் மைக்ரோபயாலஜி, என்விரான்மெண்டல் மைக்ரோபயாலஜி. இதில் 15 கொஸ்டின்ஸ் இதில் கேட்குறாங்க. அப்போ இதுவுமே எல்லாமே நியூ டாபிக்ஸ் தான் இல்லையா. அதாவது பாருங்கள், என்விரான்மெண்டல் பயாலஜி, கெமிஸ்ட்ரி, இந்த 3மே கம்பைன் பண்ணி கொடுத்துக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதில் என்விரான்மெண்டலி டிரான்ஸ்மிட்டட் மைக்ரோபியல் பேத்தோஜன்ஸ். அப்போ இது மைக்ரோபயாலஜியில் அப்போ இந்த மாதிரி பேத்தோஜன்ஸ், மைக்ரோ ஆர்கானிசமை பேஸ் பண்ணி இதில் டாபிக்ஸ் நிறையா கொடுத்துக்கிறாங்க. மைக்ரோபயல் டாக்சிகன்ஸ், ஆஃப்லாடாக்சின், வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட், ஏரோபிக், ஆனரோபிக், அதுபோல் பயோ ஃபெர்டிலைசர், இம்பார்ட்டன்ட் பிளான்ட் டிசீசஸ் காஸ்ட் பை பாக்டீரியா, ஃபங்கை அண்ட் நெமட்டோட்ஸ். ஸோ இந்த மாதிரியான டாபிக்ஸ் எல்லாமே இந்த யூனிட் 8ல் கொடுத்துக்கிறாங்க. சரி, இப்போ இதில் 15 கொஸ்டின்ஸ் நீங்கள் அட்டன் பண்ண வேண்டியது வரும். அடுத்தபடியாக மரைன் என்விரான்மெண்ட், இதில் ஒரு 15 கொஸ்டின்ஸ் இருக்குது. அப்போ இதில் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் மரைன் பயாலஜி அது படித்தாகணும். எக்கோ சிஸ்டம் இருக்குது இதில். அடுத்தபடியாக இந்த டேட்டில்ஸ், சீபேர்ட்ஸ் அண்ட் மரைன் மேமல்ஸ், அதாவது மரைன் என்விரான்மெண்ட்டை பற்றின ஒரு அவேர்னஸ் கண்டிப்பாக இதில் தெரிஞ்சாகணும். ஸோ அதை பற்றி தான் இதில் வந்து நிறைய சிலபஸ் கொடுத்துக்கிறாங்க, நிறைய டாபிக்ஸ் இதில் இருக்குது. மரைன் பொல்யூஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட், எப்படி அதை மேனேஜ் பண்ணுறது, அதே போல் ஆயில் பொல்யூஷன், பிளாஸ்டிக் பொல்யூஷன், மைக்ரோ பிளாஸ்டிக் பொல்யூஷன், ஹெவி மெட்டல் பொல்யூஷன். ஸோ இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சால் தான் என்விரான்மெண்டல் சயின்டிஸ்டாக ஒருத்தர் வந்து ஆக முடியும். அதனால் இது எல்லாத்தையுமே உள்ளே கொண்டு வந்துக்கிறாங்க. அடுத்தபடியாக கடைசி டாபிக் பார்த்திங்கன்னா பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அப்போ இது வந்துட்டு இந்த 5 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இது பார்த்திங்கன்னா இந்த
ரிசர்ச் ஓரியன்டாக இதில் நிறையா கேட்டுக்கிறாங்க. அதாவது இதில் பார்த்தீங்கன்னா இந்த பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சரிங்களா, அந்த சாம்பிளிங் டெக்னிக்ஸ் இருக்குது பாருங்கள், சென்ட்ரல் வேல்யூஸ், மீன், மீடியன், மோடு, ஸோ இது எல்லாம் கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் ஓரளவு ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணிடுவீங்க. இந்த டி டெஸ்ட்டு, சை ஸ்கொயர் டெஸ்ட்டு, ஸோ இந்த மாதிரியான நிறையா டாபிக்ஸ் இதில் கொடுத்துக்குறாங்க. எக்ஸ்பெரிமெண்டல் டிசைன் இதில் கொடுத்துக்குறாங்க சரிங்களா. அப்போ இந்த பை சார்ட், பார் டயக்ராம், ஸோ இது எல்லாமே இந்த பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வருது. 5 கொஸ்டின்ஸ் இதில் வந்துட்டு கேட்குறாங்க. அப்போ இதை கொஞ்சம் ஈஸியான டாபிக் தான், இதை ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். அப்போ இதில் கஷ்டமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 9th யூனிட் என்விரான்மெண்ட், என்விரான்மெண்டல் மைக்ரோபயாலஜி, அடுத்தது பயோகெமிஸ்ட்ரி ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் பொல்யூஷன், இதுவும் படித்தாகணும். அடுத்தபடியாக என்விரான்மெண்டல் பயாலஜி இல்லை, இது கண்டிப்பாக படித்தாகணும். 6, 7, அடுத்தபடியாக 8, 9, 10. அப்போ இந்த 5 யூனிட்ஸ், லாஸ்ட்டு 5 யூனிட்ஸை கண்டிப்பாக படித்தாகணும். ஃபஸ்ட்டு 5 யூனிட்ஸ் கூட நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஈஸியாக ஓரளவு கவர் பண்ணிடலாம். கடைசி 5 யூனிட்ஸ் நீங்கள் நிறைய லேர்ன் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா நீங்கள் இந்த என்விரான்மெண்டல் சயின்டிஸ்ட்டாக மாறிடலாம். அப்போ இந்த கடைசி 5 யூனிட்ஸில் பார்த்தீங்கன்னா 20, 35, 35, 45, 55 கொஸ்டின்ஸ் இதில் கேட்குறாங்க. இல்லை கடைசி 5 யூனிட்ஸில் 55 கொஸ்டின்ஸ் இருக்குது. மற்றபடியாக வெயிட்டேஜ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது சரிங்களா. அப்போ ஃபஸ்ட்டு 5 யூனிட்ஸில் பார்த்தீங்கன்னா 30, 60, 85, 85, இங்கே ஒரு 30, அப்போ 115, அடுத்தபடியாக இங்கே ஒரு 30, அப்போ 145 இல்லையா. அப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 யூனிட்ஸ் தான் வந்து வெயிட்டேஜ் வந்து அதிகமாக இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு 5 யூனிட்ஸில் 145 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. கடைசி 5 யூனிட்ஸில் டோட்டலாக 55 கொஸ்டின்ஸ் தான், வெயிட்டேஜ் கம்மியாகுது. அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு 5 யூனிட்ஸை படித்தாலே போதும், 145 கொஸ்டின்ஸ் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும் சரிங்களா. அதனால் சிலபஸ் டஃப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். ஃபஸ்ட்டு 5 யூனிட்ஸை மட்டும் நீங்கள் நல்லா தரவு பண்ணிட்டீங்கன்னா போதும், 145 கொஸ்டின்ஸுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். 145னா எவ்வளோ ஆச்சு, அப்போ உங்களுக்கு 290 மார்க்ஸ் அதிலே வந்துடும் உங்களுக்கு. அதுக்கப்புறமா 55 கொஸ்டின்ஸ் தான் இருக்குது, அதில் ஒரு பாதியே உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாகிடும். ஸோ அதனால் இந்த என்விரான்மெண்டல் சயின்டிஸ்ட்டாக படிக்காமல் விட்றாங்க, அப்ளை பண்ணாமல் விட்றாதீங்க. உடனடியாக அப்ளை பண்ணிடுங்க, உடனடியாக இதுக்கு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க சரிங்களா. ஓகே, இப்போ தான் என்னோடய சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதே போல் நம்ம வந்துட்டு இந்த யூஜி டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு என்னென்ன சிலபஸ் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.